ஐயா துணை, அகில திரட்டு அம்மானை, துவாபரயுகம், கம்சனின் கொடுங்கோல் ஆட்சியை பற்றி நாம் இந்த காணொளியின் மூலம் பார்க்க இருக்கின்றோம். கம்சனானவன் மிகுந்த துஷ்ட குணம் கொண்டவனாக, கொடியவனாக பிறந்து இங்கே பல கொடுங்கோல் ஆட்சியை செய்கின்றான். எப்படி என்று நாம் பார்ப்போம். ராட்சியத்திலுள்ள இறைதானம் உள்ளதெல்லாம் தராட்சியமாய் பாதியன தங்கள் சில நடாண்டார். கஞ்சனவன் பிறந்து கடிய கொடியவனாய் வஞ்சனையும் பெற்ற மாதாபிதாக்களையும் சிறையதிலே வைத்து தேசமதைதான் ஆண்டு இறை மிகுதி வேண்டி ராட்சியத்தை ஆண்டனே. ஆனதால் அவனுடைய அம்புவியில் உள்ளோர்கள் ஈன துன்பமாகி இருந்தார் பயம் அடைந்து தேவரையும் வனவரை தேவேந்திரன் வரையும் மூவரையும் சற்றும் முனியாமல் மாபாவி தெய்வமடவாரி திருக்கவரி விசிடவே வையன் அவன் பிடித்து வையனவே அவன் பிடித்து பாவனவே ஆள் விடுவான். வருணனோடு வாயுவையும் வலுவிலங்கில் தான் போட்டு அருணன் முதலாய் அந்தி வரும் வரையும் வேலையவன் கொண்டு விடுவான் அவன் தொழிலாய் மலை நினையான் மறையை மிக நினையான். ஆலயங்கள் கோயில் அழிந்த மடங்கள் வையான் சாலயங்கள் செய்யான் தர்ம சிந்தனைகள் செய்யான் அந்தனர்க்கு ஈயான் அன்னதானங்களிடான் பந்தலிட்டு தண்ணீர் பக்தர் தமக்களியான். ஆவுதனை படைத்து அது கீரைகள் போடாமல் கோவுகளை கொள்வான் கொடும்பாவினூரன் கண்டவள குறையான் கை கூலி கெட்டடிப்பான். சண்டனை கண்டாறு என்பான் தன்னை பவித்திருப்பான். எம்மை படைக்க ஏலோமோ மற்றொருவர் நம்மை படைத்ததுவோம் நாதன் என உரைப்பான். இப்படியே கஞ்சன் எதிரி இல்லை என்று சொல்லி அப்படியே ஆண்டான் 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 காண்புவியே. இவ்வாறாக கஞ்சனானவன் கொடியவனாக இந்த பூ உலகில் பிறந்து தன்னை பெற்ற தாய் தந்தையரை சிறையில் அங்கே அடைத்து வைத்து இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றான். இறைவனை அங்கே எண்ணி பார்க்க மாட்டான். இறை சக்திகளுக்கு கட்டுப்படாமலும் அவன் இந்த உலகில் உள்ள எந்த
ராஜாதி ராஜர்களுக்கு கட்டுப்படாமலும் தேவரையும் வானவரையும் தெய்வேந்திரன் ஆகியவரை வரவழைத்தும் சிவன் பிரம்மா விஷ்ணு மூவரையும் சற்றும் எண்ணாமலும் அங்கே அந்த தேவரையும் வானவரையும் வேலை வாங்குகின்றான். அது மட்டுமல்லாமல் தெய்வமடவார்கள் அவனுக்கு திருக்கவரி வீசிவிட வேண்டும். அப்படி வீசவிட்டால் அவர்களை அங்கே வலித்து அடித்து துன்பப்படுத்துவான். வருணனோடு வாயு பகவானையும் அங்கே வரவழைத்து அவனுக்கு பூவோல் பன்னீர் தெளிப்பது போல் இதமாக தெளித்து நிற்க கூறுவான். அவ்வாறு அவர்கள் செய்யாவிட்டால் அவர்களை விலங்கில் போட்டு அங்கே துன்பப்படுத்துவான். வேலை செய்ய சொல்லுவான். காலையிலிருந்து மாலை சூரியன் மறைந்தால் கூட அந்த வேலையை முடித்து அவர்களுக்கு சரியான கூலியை கொடுக்க மாட்டான். படைத்த இறைவனாகிய எம்பிரானை நினைக்க மாட்டான். கோயில்கள் வைத்து அங்கே வழிபட மாட்டான். அது மட்டுமல்லாமல் இருக்கின்ற கோயில்களில் சுவர்கள் இடிந்தாலோ ஏதாவது சேதாரம் வந்தால் கூட அவற்றை சரி செய்ய மாட்டான். சிறிதளவு கூட தர்ம சிந்தனை இல்லாமல் தன்னை நாடி தர்மம் வேண்டி வருகின்றவர்களுக்கும் எதுவும் கொடாமல் அன்னதானங்கள் கொடுக்காமலும் அங்கே மீறி நாட்டை ஆண்டு கொண்டு வந்திருந்தான். தெய்வத்தை வழிபடுவதற்காக வருகின்ற மக்களுக்கு அவர்களின் இளைப்பாறுவதற்காக தாகம் தீர்ப்பதற்காக தண்ணீர் பந்தல்கள் கூட வைத்து கொடுக்க மாட்டான். அது மட்டுமல்லாமல் விலங்குகளை அடித்து அதுக்கு இரைகள் போடாமல் அங்கே பட்டினிகள் போட்டு துன்புறுத்துவான். தேவையில்லாமல் மக்களின் பேரில் அங்கே வழக்குகளை போட்டு வைத்து கைகூலி கேட்டு அடித்து துன்பப்படுத்துவான். என்னோடு சண்டைக்கு வருவதற்கு யார் இருக்கின்றார்கள் என்று அங்கே வெகுண்டெழுந்து பல துன்பங்களை எல்லாம் கொடுத்தான். எம்மை படைக்க ஏழுமோ மற்றொருவர், என்னை ஆளுவதற்கு இன்னொருவர் இந்த நாட்டில் இருக்கின்றார்களா என்று எல்லோரும் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும், ஏவல் வேலை செய்ய வேண்டும், என்னை நானே படைத்து கொண்டேன் என்ற ஒரு ஆணவத்தோடு அங்கே எனக்கு எதிரி இந்த உலகில் யாரும் இல்லை என்று ஆணவம் கொண்டு அங்கே நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான். எந்த மந்திரங்களையோ மறை வேதங்களையோ அவன் ஓதுவது கிடையாது. இப்படியான ஒரு கொடுங்கோல் ஆட்சியை இந்த கம்சனானவன் செய்து கொண்டிருந்தான். கம்சனின் கொடுங்கோல் ஆட்சியை பொறுக்க முடியாத தேவர்களெல்லாம் மிகவும் துன்பத்திற்கு உள்ளானார்கள். அவர்கள் துன்பம் பொறுக்க முடியாமல் நாராயணமூர்த்தியிடம் அங்கே அபயமிடுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பூமாதேவியும் ஆகாய கங்கையான கங்காதேவியும் சேர்ந்து நாராயணரிடம் கூறுகின்றார்கள். தேவாதி தேவர்களையும் உலக மக்களின் அவல நிலை குரலும் உங்களுக்கு கேட்கவில்லையா பெருமாளே என்று அங்கே அந்த இரண்டு சக்திகளும் சொன்னதை கேட்ட நாராயணமூர்த்தி கண் திறந்து பார்க்கலுற்றார். எப்படி என்றால், இந்த அபயக்குரல் எப்படி கேட்கிறது என்றால், ஆதி நாராயணா, அனைத்து உயிர்களுக்கும் தந்தையாகிய பரம்பொருளே, எங்கும் நிறைந்தவரே, நம்பியவர்களுக்கு நல்ல அருள் புரிபவரே, ஆன்ம சிந்தை உடையவர்களுக்கும் ஞான அறிவை ஊட்டி அடைக்கலம் கொடுத்து கண்ணின் மணி போல் உள்ளென்று செயல்படுத்தும் உம்மை எங்களை காப்பாற்ற வேண்டுமென்று அழைக்கின்றோம் கற்பகத்தேனே என்று அங்கே அழைக்கின்றார்கள். பக்குவமாய் பற்றி கொண்டால் உடனே வந்து காட்சி தந்து கடவுள் போல் கருணை காட்டும் அரும்பெரும் ஆனந்தமே, ஓம் எனும் ஓங்கார மந்திரத்தின் ஒரு எழுத்திற்கு உயிர் மூச்சு காற்றாய் சுகம் தரும் சக்தியே, ஓம் நமோ நாராயணா என்று எங்கள் நாவினால் நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். ஆகவே நீங்கள் வந்து எங்களுடைய துயரை போக்க வேண்டும் என்று அங்கே அபயமிடுகின்றார்கள். 6 பிறவியிலும் அரியே உம்மை வணங்காமல் 7ஆம் பிறவில் எள்ளளவு நினைத்தால் வாழலாம் என்றோர்க்கு வைகுண்டம் ஈந்தோனே, எங்களுடைய துயரங்களை எல்லாம் மாற்றுமையா என்று அங்கே மன்றாடுகின்றார்கள். எந்த தவறும் செய்யாத எங்களை நரக செயல்கள் செய்யும் இரக்கங்கட்ட நயவஞ்சகன் கம்சனால்
நாங்கள் வீடு வேறு அடைய முடியாமல் துன்புறுகின்றோம். ஆகையால் எங்களை வந்து ரட்சிக்க வேண்டும் என்று அங்கே வேண்டினார்கள். மேலும் கம்சனிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று முறையமிட்டார்கள். இவ்வாறே பூமாதேவியும் அங்கே நாராயணமூர்த்தியிடம் வேண்டுகின்றார். எப்படி என்றார், பகவானே, பூமியில் நடக்கும் அக்கிரமங்களை என்னால் தாங்க முடியவில்லை, விரைவில் இதற்கு ஒரு முடிவு கட்டுங்கள் என வேண்டினாள். அதற்கு நாராயணரும் சற்று பொறுமையாக இருக்கும்படி கூறினார். பல காலம் கழிந்து பூமாதேவி, நாராயணா, தாங்கள் சொன்னது போல் இன்று வரையும் பொறுமையுடன் தான் இருக்கின்றேன். ஆனால் முனிவர்கள் செய்யும் யாகத்தை கெடுப்பவர்கள், நாத்திகர்கள், காமூகர்கள், கொலை செய்பவர்கள், கொள்ளையடிப்பவர்கள், உழைப்பை திருடுபவர்கள் ஆகியோர் சேர்த்து இந்த பாரத்தை நான் சேர்த்து சுமக்கின்றேன். இவர்களுடைய இடையை தாங்கும் சக்தி எனக்கில்லையே பிரபுவே. இவர்களை அழிக்கும் அளவுக்கு பலமும் என்னிடம் இல்லையே புருஷோத்தமா. என்னையும் நான் தாங்கும் நல்லவர்களையும் இவர்களிடமிருந்து காப்பாற்றும் என்று பூமாதேவி அங்கே முறையமிடுகின்றார். பூமாதேவி நாராயணமூர்த்தியை பார்த்து அங்கே அபயமிட்ட குரலானது பிரம்மாவின் காதிலும் விழுகின்றது. சிவனும் எழுதுகின்றார். சிவன், பிரம்மா மற்ற தேவர்களும் முன் செல்ல பூமாதேவியும் அவர்களோடு நாராயணரை சந்திக்க செல்லுகின்றார்கள். இவர்கள் அனைவரும் வைகுண்டத்தில் நாராயணரின் வரவுக்காக காத்திருக்கின்றார்கள். ஆனால் நாராயணமூர்த்தி வரவில்லை. ஒரு செய்தியை மட்டும் சொல்லி அனுப்புகின்றார். எப்படி என்றால், பிரம்மதேவருக்கு வருகின்றது அந்த செய்தி. பிரம்மதேவரே, பூமாதேவியின் கவலையை விட சொல்லுங்கள். உலகத்தில் உள்ள பாவிகளை அழிக்க நானே பூலோகத்தில் பிறக்கப் போகின்றேன். அதற்கு முன்னதாக தேவர்கள் அனைவரும் பூலோகத்தில் உள்ள யது வம்சத்தில், அதாவது இடையர் குலத்து குடும்பங்களில் பிறக்க வேண்டும். அவர்கள் எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதே அந்த செய்தி. பிரம்மா மகிழ்ந்தார். பூமாதேவியிடம் தகவல் கொடுத்து சிவனும் மற்ற தேவர்களும் மகிழ்ந்தார்கள். தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்றனர். இவ்வாறு எல்லா தேவர்களும் அங்கே தங்களுடைய இருப்பிடங்களுக்கு செல்ல, அங்கு பூமாதேவியின் முறையத்தை கேட்ட அந்த நாராயணமூர்த்தியினுடைய லட்சுமி தேவி அங்கே நாராயணரிடம் கூறுகின்றார். எல்லோருடைய துயரங்களையும் அங்கே அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். சுவாமி, என்னை போன்ற பெண்ணல்லவா பூமாதேவி. பூமியின் பாரம் அதிகமானதால் பூமாதேவியின் சுமையை குறைத்து மாறுதல் தர வேண்டும். அபயமிடும் தேவர்களுடைய சுமையை தாங்கி பூமாதேவிக்கு அருள் புரிய வேண்டும் என்று அங்கே திருமகள் வேண்டி நிற்கின்றார். சாந்தமாகி இனிமையாக பேசிய திருமகள் லட்சுமியின் திருவாய்மொழி கேட்ட மாய பெருமான் அவர்களிடமும் பெரும் சுமையை தாங்கிய பூமாதேவியிடமும், கொடுமைகளை எதிர்த்து மக்கள் துயர் போக்க நான் மகாபாரத போர் செய்து எல்லோருடைய துயர் நீக்க நான் வந்து பிறப்பேன் என்று அங்கே அவர்களுக்கு ஆறுதல் மொழி கூறுகின்றார். அதன்படி எம்பெருமான் கண்ணனாக வந்து இங்கே அவதாரம் எடுக்கின்றார். ஐயா.